இளவரசு ஒரு குணச்சித்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். மதுரை மாவட்டத்திலிருந்து சினிமாவில் ஒரு இயக்குனராக வேண்டும் என்ற ஆசையோடு சென்னைக்கு வந்தவர். அதற்கான வாய்ப்பு கிடைக்காததால் ஒளிப்பதிவாளர் பி கண்ணனிடம் உதவியாளராக பணியாற்றுகிறார். பின் நாட்களில் பாரதி ராஜாவின் கருத்தம்மா திரைப்படத்தின் மூலம் ஒளிப்பதிவாளராக தனது பணியை தொடங்கியவர். விஜயின் நினைத்தேன் வந்தாய் தொடங்கி 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மேலும் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தமிழக அரசு விருதையும் பெற்றவர். ஒரு காலத்தில் ஒளிப்பதிவே வேண்டாம் என்று சினிமாவில் நடிக்க தொடங்கினார். வெற்றி கொடிகட்டு, பாண்டவர் பூமி, தவசி போன்ற திரைப்படங்களில் இவர் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தாலும் வடிவேலு நடித்த 23ஆம் புலிகேசி திரைப்படத்தில் மங்குனி பாண்டியன் என்ற கதாபாத்திரம் இவரை தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி நடிகராக உயர்த்தியது. அதன் பின்னாட்களில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத காமெடி நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் வலம் வரும் இளவரசு சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில் 1967ஆம் ஆண்டு மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதி எம்எல்ஏ மலைச்சாமியின் மகன் என்பதை நான் யாரிடத்திலும் தெரிவித்ததில்லை. எனது சொந்த உழைப்பால் முன்னுக்கு வந்திருப்பதாக பெருமையோடு தெரிவித்திருக்கிறார்.